வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம். மனிதன் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு பயனுள்ள அபூர்வ தகவல்களை எங்க சேனல் உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கு. மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை எந்த அளவுக்கு அவனுக்கு கை கொடுக்குதுன்னு சொல்லி பல பேர் நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளேயும் ஏதோ ஒன்று வந்து மறையும். அதை நினைக்கிறதே இல்லை. எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். வாழ்க்கை தானே, வாழ்ந்துட்டு போவான். பிறவி ஒரே முறை தானே, எல்லாத்தையும் அனுபவிப்பான். நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்ம என்ன கொண்டு போக போறோமா எதையும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஒரு விஷயத்தை அவன் சிந்திக்கணும். மனித உடம்புக்குள்ள ரெண்டு முக்கியமானது, உணர்ச்சியும் உணர்வும். இந்த உணர்ச்சியும் உணர்வையும் அவன் கட்டுப்படுத்தினாத்தான் அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா அவனால இருக்க முடியாது. இந்த உணர்ச்சியும் உணர்வும் ஒரு மனிதனை பல கோணங்கள்ல அவனை துன்புறுத்தும். அப்படி துன்புறுத்துற போதுதான் அவன் உணர்ச்சிக்கும் அந்த உணர்வுக்கும் அவன் தீனி போடணும். உணர்ச்சின்னா என்ன, உணர்வுன்னா என்ன? உணர்ச்சி எல்லாத்தையும் முடிச்சிடும், உணர்வு தூண்டும். இந்த ரெண்டையும் இவன் சமநிலைக்கு கொண்டு அதை அப்படியே யோகா நிலையை கொண்டு அவன் மனசை ஒருமுகப்படுத்தினால்தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இதுக்குரிய காரணம் என்னன்னா, இந்த மனித வாழ்க்கையிலையும் இந்த உலகத்திலையும் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. பல நாடுகள் போராடும், போர் புரியும், பல நாடுகளுக்கு சண்டை நடக்கும், பல நாடுகளுக்குள்ள அன்றாடு வெட்டுக்குத்தெல்லாம் நடக்கும். சாதி சண்டையிலிருந்து நிறைய வரும். ஆனா இதெல்லாம் கூட ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாதுன்னு வரலாற்று சரித்திரம் சொல்லும். அது நாடு பிடிக்கிற ஆசை, இந்த நாடு நம்மளுக்கு வேணுங்கிற ஆசை, அந்த அதிபரும் அந்த மன்னரும் இந்த நாட்டை பூரா கட்டி நாம காக்கணும்ன்ற ஆசை. அது அப்படி அந்த வழியில போகும். ஆனா அந்த உணர்ச்சியும் உணர்வும் பார்த்தீங்கன்னா மனித உடம்பை கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு போகும். இந்த உணர்ச்சியும் இந்த உணர்வும் மனுஷனை கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு போகும். கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு போகக்கூடிய இந்த உணர்ச்சியும் இந்த உணர்வும் ஆரோக்கிய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? என்னடா இந்த உணர்ச்சியும் உணர்வும் ஆரோக்கிய வாழ்க்குள்ள இருக்குன்னு கேட்குறீங்களா? அதுதான், ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது உணர்ச்சியும் உணர்வும் சும்மா இருக்காது. அது தன்னுடைய வேலையை காட்டும். எப்பயுமே ஒரு பெண்ணை ஆண் சந்திக்கிற போது, ஆண் பெண்ணை சந்திக்கிற போது இருவருக்குள்ளேயே ஒரு ஊடல் இருக்கும். அந்த ஊடல் எதை நோக்கி போகும்? இன்பத்தை நோக்கி போகிற பொழுது உணர்ச்சிக்கு உணர்வுக்கு அவன் தீனி போடணும். அப்படி உணர்ச்சிக்கு உணர்வுக்கு அவன் தீனி போடணும்னு சொன்னான்னா அங்கதான் உடம்பு கெட்டு போகும். சுகாதாரமான ஆரோக்கியமானவன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆணும் பெண்ணும் ஒன்னு சேர்ந்தா அந்த உணர்ச்சியும் உணர்வும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ரெண்டு உடம்புலையும் ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா உணர்ச்சியும் உணர்வும் அதுவும் நோயில மாட்டிரும். அங்கதான் நீங்க சிந்திக்கணும். மனித வாழ்க்கையில இறைவன் படைப்புல உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் சுரக்கின்ற பொழுது லட்சக்கணக்கான விஷயங்கள் நம்ம மூளையிலிருந்து இதயத்திலிருந்து எல்லாம் சுண்டி சுண்டி இழுத்து எல்லாம் செயல்படுற போது மூளையும் இதயமும் எந்த அளவுக்கு நான் முன்னாடி சொன்னனோ செயல்படுற போது அதே மாதிரி உணர்ச்சியும் உணர்வும் செயல்படணும். அந்த உணர்ச்சியும் உணர்வும் காமம் கொண்டு செயல்பட்டுச்சுன்னு வச்சுங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிக்கல். ஆக உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் ஆரோக்கியமாக உணவு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். சுகாதாரமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையும் சுகாதாரமான வாழ்க்கையும் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்ன்றத இந்த தகவல் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன்.
அடுத்து இன்னும் சில விஷயங்கள் இந்த உணர்ச்சியும் உணர்வும் எந்த அளவுல மனுஷனை ஆட்டி படைக்கின்றத அடுத்த சந்திப்புல உங்களுக்கு விவரமா சொல்லுவேன். வணக்கம், மகிழ்ச்சி.